Hi guys, welcome back to our channel TNPC Kingdom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல beginning of constitution of இந்தியாவோட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல டிவிகே பேட்ச்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு. இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட டிஎன்பிசி கனவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாணக்கியா சொன்ன மாதிரி there is no success without hardship. Effort is the path to success. நமக்கான வெற்றியை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கஷ்டப்படாம அடைய முடியாது. சோ அந்த கஷ்டப்படுறதுக்கான வழியா என்னன்னா எஃபர்ட் போடணும். நம்மளோட உழைப்ப போடணும். உழைப்ப போடாம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு உண்மையான முழுமையான வெற்றியாவும் அமையாது. சோ நமக்கான வெற்றி அமையணும்னா எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போடுற டைம் இது வந்து ஹார்டா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து கண்டிப்பா நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபர்ட்னா என்ன அப்படின்னா காலைல ஏந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா பட் நம்ம காலைல எழுந்து படிச்சாதான் அதை கன்சிஸ்டன்டா பண்ணாதான் நமக்கான எஃபர்ட், அதாவது குரூப் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன சாக்ரிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியும் இல்லையா? அததான் வந்து சாணக்கியா சொல்றாங்க. சோ இந்த மோட்டிவேஷனல் தாட்டோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ இருக்கு. சோ அதை தொடர்ந்து இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. சோ லாஸ்ட் வீடியோல வந்து கடைசியா நம்ம முடிச்சது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இது பண்ணாங்க, மேக் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். எப்படி எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளவு செலவாச்சு, இது எல்லாமே பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை எப்ப வந்து அடாப்ட் பண்ணாங்கன்றதை இந்த பார்ட் 2 வீடியோல இருந்து பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அடாப்ஷன் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949ல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்றாங்க. 284 மெம்பர்ஸ் வந்து கடைசியா அந்த ஃபைனல் வெர்ஷனை வந்து சைன் பண்ணி பாஸ் பண்றாங்க. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 299. ஸோ இந்தியால வந்து நவம்பர் 26 வந்து நேஷனல் லா டே அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. நவம்பர் 26 இந்தியால என்னவா கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லா டே ஆர் எல்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் டே. ஸோ என்னன்னா பிரியாம்பல் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னன்னா அடாப்ட் பண்ணது வந்து நவம்பர் 26, 1949ல. ஸோ 2015 வரைக்கும் என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கான இது வேல்யூ வந்து சிட்டிசனுக்கு வந்து பாஸ் பண்ணுச்சு. நவம்பர் 26ல வந்து கான்ஸ்டிடியூஷன் டேவா, அதாவது சம்விதான் திவாஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து கொண்டாடுறாங்க நவம்பர் 26. ஸோ இதுக்கான கீ இந்த கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ரிட்டன் இன் இங்கிலீஷ்ல இட்டாலியன் ஸ்டைல்ல வந்து எழுதியிருக்காங்க இங்கிலீஷ்ல. யார் எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நாராயண் ரைசதா அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. அதே வந்து ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ், பீகாரை சார்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து ராம் மனோகர் சிங்கா, மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் வந்து அதுக்கான ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட வந்து கொடுத்திருக்காரு. ஹிந்தி வெர்ஷன்ல எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே. இங்கிலீஷ்ல எழுதினவர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசதா. அதுக்கான ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட் கொடுத்தவர் வந்து நந்தலால் போஸ், அப்புறம் ராம் மனோகர் சிங்கா. இதை ஹிந்தி வெர்ஷன்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஹிந்தி வெர்ஷன்ல எழுதினவர் வந்து வசந்த் கிருஷ்ண வைத்யா. சோ இதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இம்மீடியட் ப்ரொசீஜரா என்னென்ன இருந்தது, அந்த நவம்பர் 26, 1949ல ஃபோர்ஸுக்கு வந்த டைம்ல என்னென்னலாம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392 அண்ட் 393ன்னு சொல்லிட்டு இத்தனை ரூல்ஸ் இருந்தது. என்னென்னு பார்ப்போம். ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப்கான ஒரு நாட்டோட குடிமகனுக்கான ரூல்ஸா இருந்தது. ஆர்டிகல் 60 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்டோட நியமனத்தை பத்தி இருந்தது. ஆர்டிகல் 324 வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருந்தது. ஆர்டிகல் 366 வந்து டெஃபினிஷன்ஸ் இருந்தது. ஆர்டிகல் 367 வந்து இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஆர்டிகல் 379, 380, 388, 399, 91 வந்து ஒமிட்டட். அப்புறம் 392 வந்து பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ், நம்ம பிரசிடென்ட்டுக்கான பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 393 வந்து ஷார்ட் டைட்டில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நவம்பர் 26,
49ல வந்து நம்ம இது வந்து அடாப்ட் பண்ணப்ப இதெல்லாம் வந்து இருந்தது. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 24, 1950ல வந்து இதோட லாஸ்ட் மீட்டிங் இருந்தது. அப்ப அ இந்த மீட்டிங்ல தான் வந்து ஓகே அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்குறாங்க. இந்த மீட்டிங் வந்து யார் தலைமையில வந்து ஃபங்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ நான் ஜான்வரி 24, 1950ல வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் ஆகுறாரு. அப்புறம் பிரசிடென்ட் வந்து அதுக்கான அசென்ட் வந்து பிரசிடென்ட்டா நியமனம் ஆனதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாக்கான அசென்ட் வந்து குடுக்குறாரு. ஓகே திஸ் இஸ் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசென்ட் வந்து குடுக்குறாரு. கான்ஸ்டிடியூஷனோட கமென்ஸ்மெண்ட் டே இத வந்து ஓகேன்னு நம்ம வந்து நடைமுறைப்படுத்தின நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான்வரி 26, 1950ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியா எஃபெக்ட்க்கு வருது. அந்த நாள தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியான்னு கொண்டாடிட்டு வரோம். ஸோ பெர்மனன்ட் பார்லிமெண்டா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசெம்பிளி வந்து பெர்மனன்ட் பார்லிமெண்டா வந்து நியமனம் ஆனதும் வந்து ஜான்வரி 26, 1950ல இருந்து தான். ஸோ ஆகஸ்ட் 15, 1947ல இருந்து ஜான்வரி 26, 1950 வரைக்கும் இந்த இந்த 3 வருஷத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டாமினியன் பீரியட் ஆஃப் இந்தியா. வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. இந்த ஆகஸ்ட் 15, 1947ல இருந்து ஜான்வரி 26, 1950 வரைக்கும் இருக்க பீரியட என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டாமினியன் பீரியட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் இஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இஸ் ஃபார்ம்ட், இந்தியா வில் பிகம் இண்டிபெண்டன்ட். ஜே.பி. கிருபலனி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியா வந்து முழுசா வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்டா அப்ப இருந்தவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே.பி. கிருபலனி வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்டா இருக்காரு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் அவங்களோட இது செஞ்சாங்க, செயல்பாடுகள் செஞ்சாங்கன்னா, ஜூலை 22, 1947ல வந்து நேஷனல் பிளாக வந்து அடாப்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கான நேஷனல் பிளாக. இத டிசைன் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பின்கலி வெங்கையா, ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்ணது வந்து ஜூலை 22, 1947. டிசைன் பண்ணி கொடுத்தவர் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த பிங்கலி வெங்காயன்றவர். இந்த நேஷனல் பிளாக் வந்து நம்மளுடைய நேஷனை சார்ந்து இருக்கு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸையும் அதுல இருக்க பெண்களுடைய உழைப்பு இதெல்லாம் சார்ந்து வந்து இந்த நேஷனல் பிளாக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியா வந்து பிரிட்டிஷ் காமன்வெல்த்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆனது வந்து 1949ல இருந்து. நமக்கான இந்தியாக்கான நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும் ரெகக்னைஸ் ஆனது வந்து ஜான்வரி 24, 1950ல இருந்து. இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 25, 1950. ஸோ இந்த ஜான்வரி 25 வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்தியால வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 25. இந்தியனோட நேஷனல் எம்ப்ளம் வந்து எப்ப வந்து அடாப்ட் பண்றாங்கன்னா ஜான்வரி 26, 1950. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் ஆனதும் வந்து ஜான்வரி 28, 1950. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட டேட்டு இல்ல டேட்டை கொடுத்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் ஜான்வரி 26 வந்து ரிபப்ளிக் டேவா வந்து கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் கதையா பார்த்துட்டு வந்ததை இங்க வந்து பிரீஃபா கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 1929ல லாகூர் செஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அது என்னன்னா, எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான செல்ஃப் ரூல் வேணும், பூர்ண ஸ்வராஜ் வேணும். அதாவது எங்களுக்கான ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்குறதோ எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்க உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு லாகூர் செஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கான ஒரு இது வைக்கிறாங்க. ஸோ ஜான்வரி 26, 1930ல இருந்து ஜான்வரி 26 இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு முன்மொழி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஜான்வரி 26 எவ்ரி வருஷம் ஒரு வருஷமும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து கொண்டாடுறாங்க. எப்ப வரைக்கும்னா இண்டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனவரி 26 தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து கொண்டாடிட்டு வந்தாங்க. ஸோ ஆனா நமக்கு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 இல்லையா? ஸோ ஆனா நம்ம காங்கிரஸ் வந்து சூஸ் பண்ண டே வந்து ஜான்வரி 26. ஸோ அந்த நாள்ல தான் வந்து கான்ஸ்டிடியூஷனும் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இந்த நாளை வந்து மறக்காம இருக்கிறதுக்காக அந்த நாளை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிபப்ளிக் டேவா ஜான்வரி 26 வந்து கமென்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாளை வந்து ரிபப்ளிக் டேவா வச்சுக்கலாம். நம்ம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து கமென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி சில ஸ்காலர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பத்தி இந்த ஸ்காலர் இது சொன்னா இந்த வேர்ட்ஸை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க, எந்த ஸ்காலர் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இன் லாங்குவேஜ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் the Indian Constitution is a duplicate of the 1935 Act. இத சொன்னவர் வந்து எவர் ஜென்னிங்ஸ். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அதோட மொழியும் அதோட தோற்றமும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட அத மாதிரி தானே இதை உருவாக்கியிருக்காங்க. மோர் ஓவர் 60-70%. அதனால அதோட டூப்ளிகேட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். இதை சொன்னவர் வந்து கேசி வேரே. பார்க்க ரெண்டா இருந்தாலும் அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் வந்து மோரிஸ் ஜோன்ஸ். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது வந்து கிரான்வில்லி ஆஸ்டின். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னவர் வந்து கிரான்வில்லி ஆஸ்டின். ஸோ கிரான்வில்லி ஆஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட். இது ரெண்டுத்தையுமே ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் வந்து கிரான்வில்லி ஆஸ்டின். அப்புறம் பால் ஆப்பிள் பை அப்படின்னு சொல்ற என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸீடிங்லி ஃபெடரல் இன் நேச்சர் அப்படின்னு சொன்னவர் வந்து பால் ஆப்பிள் பை. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட குழு எப்படி அமைஞ்சது, அதுக்கான தலைவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே ஒன்றிய அதிகார குழு யூனியன் பவர் கமிட்டி, அதுக்கப்புறம் ஒன்றிய அரசியல் அமைப்பு குழு யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இந்த 2 கமிட்டிக்கான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். மாநில குழுக்கள் ஸ்டேட் கமிட்டி, அதுக்கு மாகாண அரசியலமைப்பு குழு ப்ரொஃபஷனல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி. இது ரெண்டுத்துக்கான லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் அட்வைசரி கமிட்டி, இதுல வந்து 5 பேர் இருப்பாங்க. இதுக்கான லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்த டேபிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள் துணைக்குழு, அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ரூல்ஸுக்கான ஒரு சப் குரூப். இதுக்கான லீடர் வந்து ஜே.பி. கிருபால்னி. சிறுபான்மையினர் துணைக்குழு வந்து எச்.இ. முகர்ஜி. அப்புறம் வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடி பகுதிகள் மற்றும் அஸ்லாம் விலக்களிக்கப்பட்ட மற்றும் பகுதி அளவு விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணைகள். இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட உரிமைகளுக்கான ட்ரைபல்ஸ்க்கான உரிமைகளுக்கான அவங்களோட லேண்ட்கான குரூப். இதுக்கான லீடர் வந்து கோபிநாத் பர்தோஸ்லி. அப்புறம் எஸ்சி அண்ட் ஷெட்யூல் காஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான குரூப். இதுக்கான லீடர் வந்து ஏவி தக்கார். வடமேற்கு எல்லை பழங்குடியினர் பகுதிகள் துணைக்குழு. இதுக்கான லீடர் வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஆனா இதுக்கும் வந்து ஏவி தக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. ஸோ ப்ரொசீஜர் கமிட்டியோட லீடர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரிங் கமிட்டி, இதுக்கான லீடர் வந்து ராஜேந்திர பிரசாத். டிராஃப்டிங் கமிட்டியோட லீடர் வந்து பி.ஆர். அம்பேத்கர். ஸோ எந்தெந்த கமிட்டிக்கு யார் யார் லீடர்ன்றத மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல 1-2 லீடர்ஸோட நேம் கமிட்டி கொடுத்துட்டு இந்த கமிட்டிக்கான லீடர் யாருன்னு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. So T.M. Kalyan was one of the 40 members elected to the Constitution Assembly from the undivided Madras presidency. மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து 40 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து எலெக்ட் ஆனாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா T.M. கல்யாண் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மேஜர் கமிட்டி, 8 கமிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது மைனர் கமிட்டி. ஸோ கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்து ஜி.வி. மலாங்கர் இவர் தான் லீடர். அட்ஹோக் கமிட்டி நேஷனல் பிளாக், இதுக்கு வந்து ராஜேந்தர் பிரசாத்தும் ஜே.பி. கிருபால்னியும். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமைன் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், இதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டிக்கு வந்து கே.எம். முன்ஷி. அட்ஹாக் கமிட்டி ஆன் எஸ்சிக்கு வந்து, அதுக்கப்புறம் அட்ஹாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப்க்கும் வந்து வாதாச்சாரியார். அதுக்கப்புறம் கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பட்டாபி சீதாராமையா. ஃப்ரெஸ் கேலரி கமிட்டிக்கு வந்து உஷாநாத் சென். லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபிஷன் கமிட்டி, லாங்குவேஜஸ்க்கான கமிட்டி வந்து இதுக்கான லீடர் வந்து எஸ்.கே. தார். கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நளினி ராஜன் சர்க்கார். கிரெடென்டியல்ஸ் கமிட்டி, இதுக்கு வந்து லீடர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டிக்கு வந்து லீடர் வந்து அனுரக நாராயண சின்ஹா, ராஜேந்திர பிரசாத். இவங்க 2 பேர் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டிக்கு லீடர். ஹவுஸ் கமிட்டிக்கு வந்து பட்டாபி சீதாராமையா, இவர் தான் வந்து லீடர். ஸோ மேஜர் கமிட்டி மொத்தம் 8, மைனர் கமிட்டி மொத்தம் 15. ஒரு கமிட்டிக்கும் யார் லீடரா இருந்தாங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் மேஜர் கமிட்டி எத்தனை, மைனர் கமிட்டி எத்தனை? ஸோ மேஜர் கமிட்டி 8, மைனர் கமிட்டி 15 இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டும் எப்படி இருந்து பார்க்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகேம் த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் முதல் ஒரு இண்டிபெண்டன்ட்ல ஒரு பார்லிமெண்டா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து மீட்டிங் வந்து நடந்த போது பிரசிடென்டா இருந்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் பார்லிமெண்டா மீட்டிங் நடந்தப்ப ஸ்பீக்கரா வந்து ஸ்பீக்கரா இருந்தவர் ஜிவி மௌலான்கர். ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆனது வந்து ஆகஸ்ட் 15, 1947ல ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 26, 1949 வரைக்கும் நடந்தது. த டே த ஒர்க் ஆஃப் ஃப்ரேமிங், அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ரெண்டுமே வந்து நடந்தது. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன தனியா, பார்லிமெண்ட்னா என்ன தனியான்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபுல்லா நம்ம இந்தியாக்கான ஃபுல் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் தனியாவும், அதுக்கேற்ற மாதிரி சப்பார்டினேட்டா கீழே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு இது இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட்னு இப்போ பிரிக்கிறோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி மொத்தமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கீழே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாவும் ரெண்டா வந்து பிரிச்சாங்க. டோட்டலா கான்ஸ்டியூஷனல் பாடிக்கான இது அசம்பிளி நடக்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சேர்மனா இருப்பாரு. லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு வந்து மீட்டிங் நடக்கும்போது அதை வந்து சேர்மனா வந்து அட்டைன் பண்ணி ஸ்பீக்கரா கொண்டு போறது வந்து ஜிவி மௌலாங்கர். ஸோ ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் 15, 1947ல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 26, 1949ஓட முடியும். இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து ப்ரொஃபஷனல் பார்லிமெண்டாவும் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. எப்பத்துல இருந்துன்னா ஆகஸ்ட் 15, 1947ல இருந்து நவம்பர் 26, 1949 வரைக்கும் ஜெனரல் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா மே 13, 1952ல வந்து நியூ பார்லிமெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து எப்ப நடக்குதுன்னா, அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ப்ரொஃபஷனல் பார்லிமெண்டாவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து போத் பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவாவும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நடத்திட்டு வருது பார்லலா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ நியூ கவர்மெண்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து ஜனவரி 26, 1950 வரைக்கும் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஜெனரல் எலெக்ஷன் மூலயமா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு நார்மல் ப்ரொசீஜருக்கு வர வரைக்கும், அதாவது ஜனவரி 26, 1950 வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே வந்து ப்ரொஃபஷனல் பார்லிமெண்டா வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் 25, 1951ல இருந்து 21 பிப்ரவரி 1952 வரைக்கும் நடந்தது. டோட்டலா வந்து 54 பார்ட்டிஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க எலெக்ஷன்ல. அதுல டோட்டல் ஓட்டர் வந்து யாருன்னு மொத்தம் எவ்வளவு இருந்ததுன்னா 67.6% டோட்டல் ஓட்டரா இருந்தது. இதுல வந்து டோட்டல் 489ல காங்கிரஸ் வந்து 364 சீட்ஸும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து 16 ஓட்ஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் மே 13, 1952ல வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபாவை வந்து செட் பண்றாங்க. எப்பன்னா மே 13, 1952ல. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து எலெக்ட் ஆகி ஜெயிக்கிறாரு. ஸோ B.R. அம்பேத்கர் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இவர் வந்து யூனியன்ற வார்த்தையை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவரை வந்து பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் வந்து நம்ம பாபா சாஹேப்னு சொல்றாங்க. இவரை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அப்புறம் மாடர்ன் மானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அப்புறம் இவர் வந்து 1915ல வந்து MA முடிச்சிருக்காரு. டிகிரி முடிச்சிருக்காரு, MA டிகிரி. 1920ல வந்து இவர் வந்து லண்டன் போறாரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு. 1927ல BAல கொலம்பியா யூனிவர்சிட்டியில BA டிகிரி வாங்குறாரு. அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டியோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் இவர் வந்து பாரத் ரத்னா அவார்டும் வந்து 1990ல வந்து வாங்குறாரு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து கேஸ்ட் ஆபரேஷன், அதாவது ஜாதி மூலியமா ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாடுபட்டாரு. இதுக்கு கேஸ்டுக்கு அப்புறம் ஜாதி ஒழிப்புல வந்து முக்கியமா இருக்கவே கூடாதுன்னு முதல்ல அதை எதிர்த்து சண்டையிட்டவரும் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தான்.
The President of India, Sri Ram Nath Govind, laid the foundation stone for the construction of a memorial for Dr. B.R. Ambedkar in Lucknow, the capital of Uttar Pradesh, on 29/6/2021. ஸோ 2021ல ஜூன் 29ல வந்து லக்னோவில் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு வந்து ஒரு மெமோரியல் மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அடிக்கல் போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த்ன்றவர் தான் அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த டைம்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தவர். ஸோ அவரோட ஸ்டாச்சு வந்து 125 ஃபீட்டுக்கு வந்து ஹைதராபாத்ல ஒன்று இருக்கு. ப்ரோன்ஸ் ஸ்டாச்சு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் வெங்கடச்சலியா கமிட்டி. ஸோ ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்றாங்க. 50 வருஷம் கழிச்சு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அதை வந்து எக்ஸாமின் பண்றது. நம்ம முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது கரெக்டா நடக்குதா இல்லையான்னு அதை செக் பண்றதுக்கே ஒரு கமிட்டி செட்டப் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து கரெக்டா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை செக் பண்றதுக்கு 50 வருஷம் கழிச்சு ஒரு கமிட்டி வந்து செட் பண்றாங்க. அந்த கமிட்டியோட பேர் வந்து ஜஸ்டிஸ் வெங்கடச்சலியா. 2000ல வந்து செட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு. ஸோ கமிட்டி வந்து யாரோட தலைமையில வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா வெங்கடாச்சலியா. அந்த இது வந்து கரெக்டா வந்து செக் பண்ணி நடக்குதா இல்லையான்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. நான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் இது வந்து கரெக்டா இல்ல. டைரக்டா வந்து பீப்புளால வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருக்க மக்கள் வந்து டைரக்டா எலெக்ட் ஆகி போல. பேஸ்ட் ஆன் சாரி அடல்ட் பிரான்சைஸ், அதாவது 18 வயது பூர்த்தியானவங்க யாருமே வந்து டைரக்டா ஓட் பண்ணி அந்த மெம்பர்ஸை வந்து டைரக்டா எலெக்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து எடுத்துக்கல. ஸோ இதுல இதன் அடிப்படையில என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருக்கவங்க யாரும் வந்து டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ரியல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஒரு நாமினேட்டட் பீப்புளா இருக்கிறதுனால இது வந்து கரெக்டான அமைப்பு கிடையாது. கொஞ்சம் இதுல வந்து மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீனிவாசன் அப்புறம் கே.வி. ராவ்ன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து பேக் ஆஃப் பாரோயிங்கா இருக்கு, கார்பன் காப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேக் ஆஃப் பாரோயிங் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து அப்படியே கார்பன் காப்பி, இது காப்பி பண்ண மாதிரி இருக்கு. பேக் ஆஃப் பாரோயிங்ஸ்னா அங்க இருந்து இங்க வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்கு, இதுல பெருசா வந்து மாற்றங்களே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரான்வில்லி ஆஸ்டின். ஸோ இவர் வந்து ஆர்கியூ பண்றாரு. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை மட்டுமே டாமினேட் பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து கரெக்டாவே இல்ல. இது ஃபுல்லா வந்து காங்கிரஸ் இந்தியாவுக்கு சாரி காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்தியால வந்து காங்கிரஸ் வந்து வளர்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கே தவிர இது மக்களுக்காக இருக்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. elephant like size and complexity. So Constitution of India வந்து longest Constitution of India in the world. உலகத்திலே பெரிய கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். பட் இது வந்து இன்னும் ரொம்ப கிரிட்டிசைஸ்டா இருக்கு. இது இவ்வளோ கிரிட்டிக்கலா வந்து பெருசா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் காமன் பீப்புளுக்கு ஏத்த மாதிரி, காமன் பீப்புள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நார்மலா கூட இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதை வந்து மினிமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லாயர்ஸ் பாரடைஸ், அதாவது சார் ஐவர் ஜென்னிங்ஸ் என்றவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து லாயர்ஸ் பாரடைஸ், அதாவது இது வந்து லீகல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஒரு பெரிய சட்டத்திட்டங்கள்ல தப்பு பண்ணிட்டு வெளியில வரதுக்கான சின்ன ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கும் இது பெரிய ஒரு சொர்க்கம் மாதிரி. தப்பு பண்ணிட்டு ஈஸியா வெளியில வரதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து ஒரு காமன் மேனுக்கு ரீச் பண்ற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா இது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து லிவிங் டாக்குமெண்ட். இதை வந்து ஜஸ்ட் வந்து அம்பேத்கர் வந்து லீகல் டாக்குமெண்ட் மாதிரி இல்ல, லாயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட் மாதிரி இல்ல, இது வந்து ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான வண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அம்பேத்கர் வந்து இதை வந்து இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ என்ன லைன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் நாட் ஜஸ்ட் அ லீகல் டாக்குமெண்ட் ஃபார் லாயர்ஸ், இட் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் லைஃப் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவர் யாருன்னா அம்பேத்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இது என்ன சொல்றாருன்னா he want that no matter how good the law is, if those who implemented it are bad, it will fail. ஸோ எந்த அளவுக்கு சட்டம் வந்து நல்லதா இருக்கும்னு நம்ம செக் பண்ண முடியாது, எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து அதை வந்து தப்பா யூஸ் பண்ணாம இருக்கான் அப்படின்றதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வேர்ட் கிரிட்டிசிசம் வந்து பாரோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம பேசிக்கா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் வந்து
பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க திருப்பி. ஸோ நசருதீன் அஹ்மத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, "இட் இஸ் அன் ஆக்ட் தட் ஹாஸ் அடாப்டட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குளோபல் டெமோக்ரஸி டு த இந்தியன் கான்டெக்ஸ்ட். It was Nasruddin Ahmed, a member of the Constitutional Assembly, who criticized the drafting committee as a floating committee." ஸோ நஸ்ருதீன் அஹ்மத் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்றது வந்து ஒரு ஆ நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆ இவரு வந்து ஒரு மெம்பர் தான். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட மெம்பர் தான். பட் அவரே என்ன சொல்லுவாருன்னா, ஆ டிராஃப்டிங் கமிட்டிய வந்து ஃப்ளோட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரு வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸோ ஃப்ளோட்டிங் கமிட்டின்னு சொன்னவர் யாருன்னா, டிராஃப்டிங் கமிட்டிய நஸ்ருதீன் அகமத். இது வந்து இன்னும் ஸ்டெடியா இருக்கலாம். இது வந்து இப்ப ஸ்டெடியா இல்ல அப்படின்றத தான் வந்து அவர் வந்து ஃப்ளோட்டிங் கமிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்றாரு. ஸோ இதோட தட்ஸ் ஆல். பார்ட் 2 வீடியோ வந்து முடியுது. இதோட கன்டின்யூ வீடியோவோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அதேமாரி நம்ம சேனல்ல ஆரம்பிச்சிருக்க டெஸ்ட் பேட்ச் வீடியோலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்கள மாரி தேவைப்படுறவங்களுக்கும் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வீடியோவோட லிங்க்க வந்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம 2027ல நமக்கான போஸ்டிங்க வாங்கி நம்ம அந்த கவர்மெண்ட்ல வந்து கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ 2027 நமக்கான வருஷமா மாறத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். உங்களுக்கான கனவ நோக்கி தான் எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸும் ரெகுலர்ஸா குடுத்துட்டு இருக்கோம். கிளாஸஸ் ரெகுலர்ஸா குடுத்துருக்கோம். உங்களோட கனவுக்காக பின்னாடி எங்க எல்லாருடைய உழைப்பையும் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்க கனவு எங்க கனவு மாரி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம பேட்ச்ல நெறைய பேரு கவர்ன்மெண்ட் ஜாப் வாங்குறோம். உங்களுக்கான கவர்ன்மெண்ட் ஜாப்ப நாங்க வாங்கி குடுத்தே தீர்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.